வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் வ்ளாகில் இன்றைக்கி 210வது நாள். ஸோ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, அந்த பில்டிங்கில் இருந்து குளிச்சுலாம் கிளம்பி அந்த பக்கத்தில் வந்து ஒரு குழாய் இருந்துச்சு. ஸோ அந்த குழாயில் வந்து நல்லா தண்ணி அடித்து வந்து குளிச்சு கிளம்பிட்டேன். காலையிலே சூப்பராக இருக்குடா நேரம், கிளம்பிகிட்டு இருக்கேன், நல்லபடியாக கிளம்பிகிட்டு இருக்கேன், அப்படி குளிச்சு முடிச்செல்லாம் நல்லபடியாக கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். அயோத்தியா பக்கம் தான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக 4 பேர் லிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த 4 பேரில் 3வது பேர் லிஃப்ட் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் ட்ராலி பேக் வச்சுருந்தேன். ஏற்கனவே 2 வீல் உடஞ்சிச்சு, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ட்ராலி பேக்கை வந்து லைட்டாக வந்து கீழே வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேமாஸ்டேம் போல் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக அயோத்தியா வந்து இறங்கியாச்சு. இறங்கினோடனே என்னடா பண்ணுறது, இந்த வீல் வந்து அடிக்கடி கலந்துக்கிட்டே இருக்குது, உடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது பிளாஸ்டிக் தானே, உடஞ்சிருது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது வேறு நிறைய டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னென்னா, ஒரு மேடான இருக்கிற இடத்துல வந்து ஏற முடியல. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ரோடு வந்து நீட்டாக இருந்தால் தான் போக முடியுது, இல்லைன்னா போகவே முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதில். ஸோ அதனால் என்ன பண்ணாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடைக்காரர் என்ன சொன்னார், எனக்கு தேவைப்படுதுப்பா அந்த ட்ராலி பேக்கு, என்கிட்ட வேணால் நீங்கள் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்ட்டு நான் அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு ஒரு சில அமௌண்ட் கொடுத்தாரு. ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, என் பேக் பேக்கும் வந்து ஒரு சில இடத்துல ஓட்டையாக இருந்துச்சு பேக்கு. அந்த பேக் பேக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 200 நாள் ஆயிடுச்சு இல்லை நம்ம தொடங்கி. ஸோ அதனால் வந்து ரெண்டுமே ஒரே நாள்லேயே 2 பேக்கும் வந்து இதாகிடுச்சு. ட்ராலி பேக் வந்து டென்ட் வைக்கிறத தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா அது போயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் வந்து அந்த வீல் போயிடுச்சு. அது இல்லாமல் வந்து இந்த பேக் பேக்கில் அந்த பேக்கும் ஓட்டையாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம வந்து வைல்டு பேக் மாதிரி வாங்குவோம். அதுதான் வந்து பேக் பேக் மாதிரியும் இருக்கும், சேம் வந்து டென்ட் வைக்கிற மாதிரி இருக்கும், ட்ராவலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் லிஃப்ட்டும் நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க. ட்ராலி பேக் வச்சுருந்தா லிஃப்ட்டும் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற காசை வச்சு இந்த மாதிரி பெரிய பேக் மாதிரி வாங்கிட்டேன். இப்போதைக்கு இந்த வைல்டு பேக் மாதிரி வாங்கிட்டேன். ஸோ இப்போலேருந்து அப்படியே நம்ம ஈஸியாக ஸ்மூத்தாக போகலான்ட்ருக்கேன். அயோத்தியா வந்துட்டு ஒரு சில இடத்துலலாம் சுற்றி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய பேர் நல்லா பழகுனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இன்றைக்கி நைட்டு ஒரு பெட்ரோல் பங்க் வந்திருக்கேன், பெர்மிஷன் கேட்டிருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நைட்டு டென்ட் போட்டு தங்கிட்டு நாளைக்கு பேசுகிறேன். நாளைக்கு நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன். இங்கே ராமர் கோயிலெலாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அயோத்தியாவில். ஸோ அங்கே போய் பார்ப்போம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் நாளைக்கு. ஸோ 211வது நாள் நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.